ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கியாரா கியாரா உமேஷோட இயக்கத்தில் வெளியான இந்த வெப் சீரிஸோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 15 வருஷ இடைவெளியில் 2 போலீஸ்காரங்க, பாஸ்டில் ஒருத்தர், ப்ரெசென்ட்டில் ஒருத்தர், பெண்டிங்காக இருக்கிற கேசஸோட க்ளூஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதன் மூலயமா சில கேசஸை வந்து க்ளோஸும் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு கொரியன் சீரீஸான சிக்னல் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸோட அஃபிஷியல் ரீமேக் தான் இந்த கியாரா கியாரா. இது நல்லாவே எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். பேசிக்காகவே இது வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். இந்த இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரில் டைம் ட்ராவல் கான்செப்டையும் யூஸ் பண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டராக இருக்குது. வாக்கி டாக்கி தான் இவங்க வந்து ஒரு டைம் மிஷினாக யூஸ் பண்ணி சிக்னல்ஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கும் வந்து நம்ம நினச்ச நேரத்துலலாம் பேசும்போது அதுக்குன்னு சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. எப்போ தேவை இருக்கோ அப்போ தான் அந்த கால் அதுவாகவே வருது. அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா 1 மினிட்குள்ளே வந்து முடிஞ்சிருது. பட் இதில் என்னன்னா, இவங்க 2 பேருக்கும் உள்ள கனெக்ஷன் என்ன அப்படிங்கிறது இந்த சீசனில் அவங்க வந்து சொல்லலை. ஸோ அடுத்த சீசனுக்கான லீட் கொடுத்து தான் இந்த வெப் சீரிஸை வந்து முடிச்சிருக்காங்க. இந்த வெப் சீரிஸோட நரேஷன் பார்த்தீங்கன்னா நான் லீனியராகத்தான் இருக்குது. நான் லீனியருக்குள்ளேயும் ஒரு நான் லீனியர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். உங்களுக்கு நான் லீனியர் நரேஷன் வந்து பரிச்சயமாக இருந்ததுன்னா இந்த வெப் சீரிஸ் வந்து ஒரு நல்ல வெப் சீரிஸாக இருக்கும். இந்த வெப் சீரிஸில் மொத்தம் 8 எபிசோடுகள் இருக்குது. ஒரு எபிசோடும் 40லேருந்து 42 நிமிஷம் கிட்ட வருது. இந்த வெப் சீரிஸ் வந்து ஒரு ஹிந்தி வெப் சீரிஸாக இருந்தாலும் இப்போதைக்கு நமக்கு 5 லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குது ZEE5 OTT ஆப்பில். உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப இந்த வெப் சீரிஸை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி.